ஸ்பெஷலான ஒரு நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பீஷ்மாஷ்டமி. ஓ, அதாவது நம்ம சப்தமிக்கு அடுத்த நாள் வரக்கூடியது அஷ்டமி. இது வந்து பீஷ்மாஷ்டமி அப்படின்னு சொல்றோம். பீஷ்மரை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். தெரியாமல் நம்ம வந்து சில விஷயங்கள் செஞ்சிருக்கோம். தெரிஞ்சே யாரும் செய்யறது கிடையாது. தெரியாமல் செய்யறது வந்து நிவர்த்தி ஆகணும்னா அன்றைய நாள் நம்ம வந்து அதை சின்ன ஒரு பரிகாரம் மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இந்த மகாபாரத போர் நடக்கும் பொழுது இதுல முக்கியமாக குழந்தை பேரு இல்லாதவர்கள், நம்ம சொல்லுவோம் இல்லையா, பீஷ்மர் மாதிரி ஒரு குழந்தை வேணும்ட்டு, அன்னைக்கு பீஷ்மர் மனசார நினைச்சு ஆரோக்கியம் இருந்தால் நமக்கு உழைப்பின் மூலம் செல்வம் வரும். டைரக்டா செல்வம் வேணும்னு நம்ம எந்த கடவுள்கிட்டையும் நம்ம கேட்க முடியாது. ஆரோக்கியத்தை கொடுங்க, 4 பேருக்கு நான் வந்து நன்மை செய்யக்கூடிய மனதை கொடுங்க, நெகட்டிவிட்டி எல்லாமே நான் போகணும் அப்படின்னு நம்ம வேண்டும் போது தான் நமக்கு தானாகவே எல்லா செல்வங்களும் வந்து சேரும். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. ஆஸ் யூஷுவல் சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். எல்லாரும் வந்து நித்யா மேம்கிட்ட வந்து பார்த்துட்ருக்கோம். நான் வந்து உங்கள் சார்பாக நான் நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நான் நித்யா மேம்கிட்ட பேசி உங்களுக்கு நான் கன்வே பண்ணிகிட்ருக்கேன். அப்படி தான் நினைக்கிறேன். நிறைய விஷயம் உங்களுக்கும் கிளியர் ஆகிட்ருக்கும். நிறைய ஆன்மீகம், மருத்துவம், என்ன விஷயம் இருந்தாலும் சரிங்க, எங்கள் நித்யா மேம்க்கு எல்லாமே தெரியும். சித்தர்கள் வந்து என்னென்ன சொன்னாங்க, என்னென்ன மருத்துவம் சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க தான் புட்டு வைப்பாங்க. அது இல்லாமல் இங்கே வர்ற ஆன்மீகம் மருத்துவம் தேடிங்க யார் வந்தாலும் சரி, இங்கே நித்யா மேம் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வர்றவங்க கிட்ட அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போதே ஒரு ரூபாய் காயின் எடுத்து உங்கள் பேரை சொல்லி முடிஞ்சு சாமிக்கிட்ட வச்சு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க. அது ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நல்லா குணமாயிட்டீங்களா, அப்பா சந்தோஷம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த காயின் எடுத்துகிட்டு போய் கோவிலில் போடுவாங்க. அது எங்கள் நித்யா மேமோட ஸ்பெஷல். அது அந்த நிறைய ஆன்மீகம், நிறைய நம்ம மருத்துவம்னா நிறைய பேசிகிட்ருக்கோம். நிறைய செலிப்ரேஷனும் பேசிகிட்ருக்கோம். இப்போ இந்த வருஷத்தில் நிறைய செலிப்ரேஷன் வந்துட்டுருக்கு. அதில் இந்த வருஷத்தில் என்ன தான் ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு மேம்கிட்ட கேட்டே நம்ம தெரிஞ்சுக்கலாமே. வாங்க அவங்கள சந்திக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நல்லா இருக்கேன். நிறைய ஆன்மீகம், நிறைய மருத்துவம், நிறைய விஷயம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. நிறைய சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க. அது வீட்டில் இருக்கிற பொருளே கொடுக்குறீங்களாம். வீட்டில் இருக்கிற பொருளே ஒரு டிப்ஸாக கொடுத்து நிறைய பேருக்கு குணமாயிட்டிருக்கு. அதுவும் இப்போ வேறு பனிக்காலம், பயங்கர குளிர்காலம். அதுக்கு நீங்கள் வேறு நல்ல ஒரு டீ சொல்லியிருக்கீங்க. எனக்கு ஒரு டீ கொடுத்துருக்குறீங்க. செம்மையாக அந்த டீ குடித்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் தொண்டை கிளியராக இருக்குது. அதனால் என்ன விஷயம்னாலும் சரி மேம், நீங்கள் இருக்கும்போது எனக்கும் கவலை கிடையாது. நான் எதுனாலும் உங்களுக்கு ஒரு ஃபோன் அடிச்சிடுறேன். எப்போ வேணாலும் நீங்கள் ஃபோன் பண்ணுங்க. ஆமாம், அது இல்லாமல் நிறைய பேர் வந்து உங்ககிட்டே என்கிட்ட நிறைய பேர் சொல்லி இதை கேளுங்க, அந்த விசேஷத்துக்கு கேளுங்க, இந்த டிப்ஸ் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள், இந்த தைலம் கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் எனக்கும் ஃபோன் பண்ணுறாங்க. கமெண்ட்லேயும் பார்த்து அதையும் நான் உங்கள் மூலிமா கேட்டு நீங்கள் சொல்லி நிறைய பேர் கிளியராக இருக்காங்க. அந்த விஷயத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் வந்து கடவுளை வேண்டிக்கிறீங்க, நிறைய பேருக்கு நல்லா ஆகணும்னு நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறீங்க. நிறைய பேர் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க, எங்கள் நித்யா மேம் நல்லா ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும், 100 ஆயுசு வரைக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்களும் உங்களுக்காக நிறைய பிளெஸிங்ஸு, நிறைய பிரசாதம் வர வருதுங்கிறீங்க உங்களை தேடி. டெய்லி அது பெரிய ஓகே. எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்? நமக்காக அம்மா மாதிரி அப்பா மாதிரி நிறைய சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு ப்ரே பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது ஒரு பூஸ்ட் மாதிரி இருக்குல்ல மேம்? மாதிரி இருக்கு. நீங்க அடுத்தது என்ன பண்ணலாம்னு உங்களுக்கு ஒரு ஆர்வம். இந்த நிறைய செலிப்ரேஷன் பார்த்துட்டு இருக்கோம் மேம். இந்த மாதம் இந்த இதில் என்ன ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு விசேஷம் சொல்லுங்களேன். ஸ்பெஷலாக நம்ம நிறைய விஷயங்கள், பொங்கல் பார்த்துட்டோம், ரத சப்தமி பார்த்துட்டோம். ஆமாம், ரத சப்தமிக்கு அடுத்த நாள் ஒரு ஸ்பெஷலான ஒரு நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம், பீஷ்மாஷ்டமி. ஓ, அதாவது நம்ம சப்தமிக்கு அடுத்த நாள் வரக்கூடியது அஷ்டமி. இது வந்து பீஷ்மாஷ்டமி அப்படின்னு சொல்றோம். பீஷ்மரை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். உன்னதமான பாவங்களே செய்யாத ஒரு மனிதர், அவரை மாதிரி தாங்க நம்ம இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். குழந்தைகள் வரும்போது என் பையன், என் குழந்தை பீஷ்மர் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டிப்போம். ஸோ அன்றைக்கான ஒரு தினம் தான் இந்த பீஷ்மாஷ்டமி நம்ம சொல்றது. ஜனவரி 26. ஸோ இந்த வருடம் திங்கட்கிழமை வருது. ஸோ ரத சப்தமிக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பார்த்துட்டோம்.
அதாவது நம்மளுடைய தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய நாள். ஸோ அதே மாதிரி தான் அடுத்த நாளும் நம்ம பீஷ்மாஷ்டமி, அதை பீஷ்மரை நினைத்து நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நம்மளுடைய பாவங்களை போக்கக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ தெரியாமல் நம்ம வந்து சில விஷயங்கள் செஞ்சுருப்போம், தெரிஞ்சே யாரும் செய்கிறது கிடையாது. தெரியாமல் செய்யறத வந்து நிவர்த்தி ஆகணும்னா அன்றைய நாள் நம்ம வந்து அதை சின்ன ஒரு பரிகாரம் மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ இந்த மகாபாரத போர் நடக்கும் பொழுது நம்ம அர்ஜுனன் வந்து அம்பு விடுறார். ஸோ பீஷ்மர் உடல் முழுவதும் அம்புகளாக இருக்கு. ஸோ அந்த அம்பு படுக்கையில் இருக்கார், உடல் முழுவதும் ரத்தம். ஸோ அவருக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு வரம் இருக்கும். அதாவது நான் நினைக்கிறப்பதான் என் உயிர் போகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ வந்து அவருக்கு உயிர் போகாமல் இருந்துட்டு இருக்கு. ரத்த வெள்ளத்துல பீஷ்மர் இருக்காரு. ஸோ உயிர் போகாம துடிச்சிட்டு இருக்கும்பொழுது ஸோ கிருஷ்ண பரமாத்மாவை கேட்கிறார், என்ன ஆச்சு, எனக்கு ஏன் உயிர் போகலை, இவ்வளோ வேதனையா இருக்கே, நான் தான் எந்த பாவங்களுமே செய்யலையே. ஸோ அவர் வந்து தன்னுடைய தந்தைக்கு கொடுத்த வாக்கு, திருமணம் செய்யவில்லை, ஸோ பதவி ஏற்கலாம், அவர் நினைச்ச அரசராக இருக்கலாம், ஸோ பதவிக்கும் போகாம ஸோ பீஷ்மர் ஒரு உன்னதமான மனிதராக இருந்தார். ஸோ அப்படி இருந்தும் எனக்கு ஏன் இன்னும் உயிர் போகலை, இந்த வேதனை எதற்கு அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சொல்றார், ஸோ திரௌபதிக்கு வந்து துகில் உரிக்கும் பொழுது நீ அந்த பாவத்தை செய்யலை, இருந்தாலும் அதை தடுக்கவில்லை இல்லைங்களா. ஸோ அந்த ஒரு நம்ம பாவம் வந்து செய்யறோன்றது தான் டைரக்டான்னு இல்லை, ஒரு பாவம் நம்ம கண்ணு முன்னாடி நடக்குது. ஸோ அதை தடுக்கிறதுக்கான எந்த ஒரு விஷயமும் நம்ம செய்யலை, முன் வரவில்லை, அதை பார்த்துட்டு இருக்கிறதுனால அதுவும் பாவம் தான். அப்போ அது நம்ம தெரியாமல் செய்த ஒரு தவறு இல்லையா, ஒரு பாவம் அப்படின்ற மாதிரி வருது. அப்போ ஆமா நம்ம தடுக்கலை அப்படின்னு அதுக்காக ரொம்ப மனம் நொந்து அப்படி பாவத்தை நினைச்சு வருத்தப்படுறார். ஸோ அப்போ அவருடைய அதனால வருத்தப்பட்டு அதன் பிறகு அவரோட உயிர் பிரியுது. ஸோ அதுதான் நம்ம வந்து பீஷ்மாஷ்டமி நம்ம வந்து அந்த பரிகாரம் செய்யக்கூடிய நாள் எதுனா தெரிந்தோ தெரியாமலோ செய்யக்கூடிய பாவங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நாள். ஸோ அதற்காக தான் நம்ம செய்கிறோம். அன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பண்ணுறோன்னா, முன்னோர்களுக்கு நம்ம படையல் வைக்கிற மாதிரி முன்னோர்களை நினச்சி படையல் வைக்கணும், அதெல்லாம் பண்ணலாம். ஸோ தர்ப்பணம் செய்கிறவங்க செய்யலாம். இல்லை வீட்டில் இல்லைங்க நம்ம தர்ப்பணம் செய்ய முடியலன்னா எள்ளு சாதம் செய்து வைத்து படைச்சிட்டு காக்கைக்கு பீஷ்மரை நினைச்சு காக்கைக்கு வச்சு வழிபடுவாங்க. அதே மாதிரி இல்லைங்க எள்ளு சாதமும் செய்ய முடியலன்னா நல்ல சாதத்துல எள்ளு கலந்து காக்கைக்கு வைத்து வழிபடலாம். இதுல முக்கியமாக குழந்தை பேரு இல்லாதவர்கள், நம்ம சொல்லுவோம் இல்லையா பீஷ்மர் மாதிரி ஒரு குழந்தை வேணும்ட்டு, அன்னைக்கு பீஷ்மர் மனசார நினைச்சு எனக்கு ரொம்ப வருஷமா கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை அப்படின்னு, ஆண் குழந்தை வேணும் சிலருக்கு ஒரு ஆசை இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த நாளை வந்து நம்ம பயன்படுத்தி பீஷ்மரை நினைச்சு நம்ம காக்கைக்கு சாதம் வைத்து அவரை வணங்கிட்டு வந்தோம்னா நம்ம தெரிந்தோ தெரியாமல் செய்யக்கூடிய பாவங்கள், ஏன்னா அது முன்னாடி நாள் தான் நம்ம வந்து சப்தமி, அதுவுமே வந்து சூரிய பகவானுக்கு நம்ம வழிபடுறோம், பாவங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நாள். அடுத்த நாளும் வந்து பார்த்தோம்னா ஏன்னா பீஷ்மர் சூரிய பகவானிடம் வரம் வாங்கியிருப்பார். ஸோ அதுக்காக நம்ம இதை வந்து தவற விடாமல் இந்த 2 நாட்களையுமே நம்ம வந்து நல்ல ஒரு பிரார்த்தனை செஞ்சுட்டு வரலாம். ஸோ அந்த முன்னோர்களை நினச்சி பீஷ்மரை நினச்சி காக்கைக்கு எள்ளு சாதம் வைக்கும்போது நம்மளுடைய பாவங்கள் நிவர்த்தி ஆகுது, நோய்களும் நிவர்த்தி ஆகுது. ஸோ கடவுள் அப்படின்னு சொல்லும்போது எல்லா வளம் நம்ம கேட்கும்போது ஃபர்ஸ்ட் ஆரோக்கியத்தை தான் கேட்கணும். ஆமாம், ஆரோக்கியம் இருந்தால் நமக்கு உழைப்பின் மூலம் செல்வம் வரும். டைரக்டா செல்வம் வேணும் நம்ம எந்த கடவுள்கிட்டையும் நம்ம கேட்க முடியாது. ஆரோக்கியத்தை கொடுங்க, 4 பேருக்கு நான் வந்து நன்மை செய்யக்கூடிய மனதை கொடுங்க, நெகட்டிவிட்டி எல்லாமே நான் போகணும் அப்படின்னு நம்ம வேண்டும் போது தான் நமக்கு தானாகவே எல்லா செல்வங்களும் வந்து சேரும். தேங்க்யூ மேம். ஆரோக்கியமாக இருக்கணும் எல்லாருமே வந்து, ஆரோக்கியம் இருந்தாலே நம்ம சம்பாரிச்சிடலாம். உழைப்பு எப்படி ஆரோக்கியமாக இருந்தால் தானே உழைக்க முடியும். அது அந்த விஷயத்தில் வந்து எல்லாரும் உங்களுக்கு வந்து ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் தான். நீங்கள் ஆரோக்கியமாக வர்றவங்க, உடம்பு சரியாமல் வர்றவங்களை ஆரோக்கியமாக அனுப்புறீங்க பாருங்கள், அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ஸ், எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸ். தேங்க்யூ மேம். எல்லாருக்கும் இந்த பீஷ்மாஷ்டமி இது வந்து நிறைய பேருக்கு எனக்கும் தெரியல, இப்போ தான் நானே இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய யார் தான் பாவம் பண்ணல, எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு சின்ன பாவமாவது பண்ணியிருப்போம். அந்த பாவத்தை போக்குறதும் வியாதியிலேருந்து குணமாகிறதும் பீஷ்மர் மாதிரி ஒரு குழந்தை இல்லாதவங்க, நிறைய பேருக்கு குழந்தை இல்லை, இப்போ நிறைய பேருக்கு குழந்தை வேணும் அப்படின்னு ஒரு வரம், அந்த 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 குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க அந்த பூஜையெல்லாம் பண்ணலாம். பீஷ்மாஷ்டமியவே தவற விட்டுறாதீங்க. அந்த பூஜையை நல்லா ஆரோக்கியமாக சந்தோஷமாக கொண்டாடுங்க. தேங்க்யூ.